ஹை கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் ட்ராக் பாக் கிளாசிக்கில் சீசன் 1 எபிசோட் 17 அண்ட் 18 ரெண்டு எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து பண்ணி லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது எங்க பத்துனுது இவ்வளோ பக்கத்துலையா போன மாதிரி தூங்கி ஆடுறியா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா எழுறா அது சரி, பேசாம நிறுத்திட்டு ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வா, நான் போய் கோக்குவை எழுப்புறேன். அதான் இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் காலை எழுந்ததும் காஜியாவே எழுந்து காஜியாவே தூங்கிருக்கு. சத்தம் போடாத ரோஷி. எந்த ஆரியாயோ இப்போ நீங்க செட்டிங் பையன் ஆட்சி பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கானா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. நீங்க பத்துருனா பையன் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான்? அவருக்கு அங்க படுக்க முடியலன்னு ஏக்கம். எதுக்கு தயங்கிக்கிட்டு பார்த்தா போச்சு. அச்சச்சோ, இவன் தூக்கத்தை தும்பிட்டான். இந்த நேரத்துல இவ்வளவு தொந்தரவு பண்றது சரி கிடையாது. அதோட என் கதி அதுவும் கதிதான். திரும்பினா கத்திமா நடக்கிற மாதிரி தான். எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன். மாஸ்டர் என்னாச்சு? லான்ச்சை எழுப்பிடாத. அவ எழுந்துட்டாயா? சும்மாவே கோவத்துல இது பேரு ஆமா, என்னுடைய பெட்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்கதான் தூங்கிட்டு இருந்தேன். ஆனா தனித்தனி பொறுப்பு தான் போத்திக்கிட்டோம். நீதான் போத்தி விட்டா. பக்கத்துல படுத்துட்டு காரணம் வேற சொல்றியா? அட பாரு, அதுதான் ஆம்பளைங்கனாலே பிடிக்காது. குழந்தையா இருந்தா பெரியவங்களா இருந்தா மூஞ்ச பார்த்து எப்படி என்ன பண்ண தோணுது? மாட்டேன். என் பக்கத்துல வந்து யார் படுத்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரி தான் நடக்கும். உடப்பா சும்மா சும்மா அடிச்சிருந்தா தாங்கணுமா நாங்க? பொண்ணுங்க கிட்ட இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்க கூடாது. அவன் முரட்டு சிங்கம். இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல முக்கியமான விஷயங்களை பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். மார்ஷல் ஆர்ட்ஸ் வச்சு மத்தவங்களை சண்டைக்கு இழுக்கவோ இல்ல பொண்ணுங்களை கவரவோ கூடாது. பொண்ணுங்க உங்களை பார்த்து மயங்கிட கூடாது. அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? நான் ஏத்துக்க மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் நம்பணுமா? தற்காப்பு கலையை நம்ம தற்காப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதுல பல வெற்றிகளை நாம அடையணும். வெற்றிக்கு யுக்தி ரொம்ப முக்கியம். அந்த யுக்தியை கத்துக்கிட்டாதான் நமக்கு சக்தி கிடைக்கும். யுக்தி சக்தி. நீங்க பாருங்க, ஏதாவது கெட்ட சக்தி உங்களை தாக்கினாலோ இல்லன்னா நல்ல அப்பாவிங்க யாராலையாவது தாக்கப்பட்டாலோ அவங்களை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை. குட் அட்வைஸ். சொன்னது புரிஞ்சுதா? கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? ஆடா போய் அரை மணி நேரமா கிளாஸ் எடுத்துக்கிறேன். கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரபஞ்சத்துல அமைதி நிலவறது ரொம்பவே முக்கியம். இப்ப எனக்கு புரியுது. நீங்க சொன்னது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்படியா? பயிற்சிக்கு நீங்க எல்லாரும் தயாரா? தயார். என்னோட இந்த பயங்கரமான பயிற்சிக்கு உங்களால ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா? முடியும் சார். அப்போ ஓடி வா. சரி, அப்படின்னா நம்மள வாம ஆரம்பிக்கலாம். என் கூடவே வாங்க. வரது
மாஸ்டர் ரோஷியோட பயிற்சி கஷ்டமா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆனா என் உடம்புல வேர்வை கூட ஊத்தல. ஏண்டா இன்னும் அவர் ஆரம்பிக்கவே இல்லையா? ஆடு பால் விற்குது. மாடா மாடா. ஒரு நிமிஷம் ஆடுதான். குட் மார்னிங். நான் தான் மாஸ்டர் ரோஷி. நேத்து நாம 2 பேரும் பேசணும்ல. ஆமா போன்ல நீங்க தானே என்கிட்ட பேசுனீங்க, எனக்கு தெரியும். நான் வழக்கமா போற டெலிவரி ரூட் இதுதான் பாருங்க. ஓகே, எனக்கு புரியுது. டெலிவரி பண்ணணுமா? ஆமா, அது நமக்காக தான். ஏன்னா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ரெடியா பாய்ஸ்? நகரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்துல நீங்க இதை கொண்டு போய் டெலிவரி பண்ணி ஆகலாம். பாலை டெலிவரி இதை வச்சு பண்ணுவோமா? நல்லா சம்பாதிக்க போகுது தாத்தா. நம்ம உடம்புக்கு பயிற்சி கொடுக்க இது ஒரு நல்ல வழி. அப்படின்னா நீங்க நடந்தாங்க போக போறீங்களா? ஆனா சார் என்கிட்ட ஹெலிகாப்டர் வைப்ரேட் இருப்பாரா ஆடு தாண்டா. இருக்காது, அதனாலதான் இப்படி. ஆனா எல்லா பாட்டையும் நேரத்துக்குள்ள கொடுத்தாகணுமே. நீங்க கவலையப்படாதீங்க. இவங்களை மின்னல் வேகத்துல நான் ஓட வைப்பேன். பாய்ஸ் வந்து கிரேட் எடுத்துக்கங்க. எவ்வளவு பெரிய பணக்காரங்க பத்தியா? பாலே ஹெலிகாப்டர்ல வைக்கிறாங்க. மாஸ்டர் ரோஷி பாலை டெலிவரி பண்றது அப்ப எவ்வளவு தூரம் போகணும்ல? பொறுத்திருந்து பாருடா தம்பி. நாம வேணா இன்னைக்கு கொஞ்சம் சுலபமாக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 3 மைல்ல இருக்கிற முதல் வீட்டை நாம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிடலாம். 3 மைல் ஸ்கிப் பண்ணலாம்னா அப்ப எவ்வளவு தொலைவு? எவ்வளவு தூரம் மாஸ்டர்? வெறும் 2 மைல் தான். 2 கிலோமீட்டர். அப்ப வேலையும் ஆச்சு பயிற்சியும் ஆச்சு. அவருக்கு சம்பளம் ஆச்சு. நல்ல ஆரம்பம் தான். இப்போ அடுத்த 2 மைல்ஸ்ல இருக்கு. என்னது இன்னமும் இருக்கா? ஆமா இருக்கு. இருங்க, ஒண்ணு பண்ணுவோம். இந்த மரத்துக்கு நடுவுல மாறி மாறி போவோம். இப்ப மாறி மாறி போவோம். எனக்கு ஈடு கொடுங்க பாய்ஸ். 6 2 7 முன்னாடி போயிட்டாங்க. கிரிமினல் ஏதோ பண்ண போகுது. நேரா போறேன். மண்டையிலே போட போறாரு. நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன் சார். புது வீட்டுக்கு நீ வந்துட்ட மிஸ்டர் பாட்டில். கிரேன், நீ வேகமா இல்லன்னா அதுக்கப்புறம் பால் தயிரா மாறிடும். கிரேன், நான் உங்க ரெஸ்ட் எடுக்க சொன்னா இப்படிதான் இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்க படிக்கட்டா? படிக்கட்டுல ஏறலாம். எப்பா இப்போ கொஞ்சம் மூச்சு விட விட்டா. டேய் இது அதோட கஷ்டம் தான். பழனி படிக்கட்டு ஏறியா? படிக்கட்டு இப்ப தெரியுதா எதுக்கு ஹெலிகாப்டர்னு? அங்கெல்லாம் வீடு இருக்கு. இது இருக்கிற மாதிரியும் தெரியலனா? Well, it looks like even Goku has his limits. Master, Roshi, couldn't I go faster with the Nimbus Cloud? இவனே டயர்ட் That ஆயிட்டானா? challenge your abilities, Goku? I guess not. It's just that I'm so tired of climbing stairs. Did you know Ox King and your grandfather Gohan used to carry crates up these mountains all the அவரும் இதே time? training And தானா? not once did they ever complain to me. What? குரு சொன்னதை அப்படியே செஞ்சுக்கிறாரு. Milk here? I'll meet you at the top, Master. அவர் பேரை நான் நிரூபிப்பேன். பரவாயில்லையே, நீ பாதி தூரம் வந்துட்டியே. பாதிதான். என்னால எடுத்து வைக்கவே முடியல. தாத்தா நிறுத்தவே மாட்டாரு. தாத்தா போய் சொன்னாலே முச்சிடும். வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடியே டெலிவரி பண்ணியாச்சு. தேங்க்யூ. ஒரு கப் பால் குடிச்சிட்டு போறீங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு தேவத்த வீடு தானா? என் மண்டல ஏறினாங்க. சும்மா கேட்டா பரவாயில்லைங்கன்னு சொல்லுவாங்க. அதையே நீ குடிப்பியா? இல்ல வேண்டாம். Thank you மிஸ்டர். மாஸ்டர் ரோஷி, நீங்க ட்ரைனிங் கொடுத்து பல வருஷம் ஆச்சுல்ல? ஆமா, உண்மைதான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பழைய நண்பர்களை பாக்குறது எப்பவுமே மகிழ்ச்சியா தான் இருக்கும். இந்த சின்ன பசங்க கூட உங்க பயிற்சி தாத்தா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இதே ட்ரைனிங் தான். இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இவங்க கிட்ட அபாரமான திறமை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அவர் சொன்னதை கேட்டியா? நம்ம திறமைசாலிங்க. பயிற்சியை மட்டும் சரியா பண்ணிட்டாங்கன்னா வேர்ல்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு இவங்க தயாராயிடுவாங்க. டோர்னமெண்டா? இன்னையில இருந்து 8 மாசம் தானே இருக்கு. இது வேர்ல்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்டா? அப்படின்னா என்னது?
பொறி உருண்டை கொடுப்பாங்க. முன்னாடி அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? அதுல உலகத்தோட ஃபைட்டர்ஸ் எல்லாருமே கலந்துப்பாங்க. ஒருத்தர் மோதி யாரு பெஸ்ட்ங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, தெரியுமா? பெஸ்ட்னு நிரூபிப்பாங்களா? நல்ல விஷயமாச்சு. இதுலயும் tournament. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துவாங்க. ஓ அப்படியா? டோர்னமெண்ட்ல 8 ஃபைனலிஸ்ட் தான் கலந்துப்பாங்க. ஆனா எலிமினேஷன் ரவுண்ட்ல கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொரு 5 வருஷமும் அங்க 100கணக்கான போட்டியாளர்கள் வருவாங்க. இது கேட்கவே சூப்பரா இருக்கு. அந்த காம்படிஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ டிராகன் அதுல கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். சரி மாஸ்டர் ரோஷி, நாங்க சண்டை போட தயாராயிட்டோமா? அதுக்கு நீங்க தீவிரமா முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு தான்டா ஃபர்ஸ்ட் டேவே. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா முதல் தடவை நீங்க கலந்துக்கிறதால டோர்னமெண்ட்ல கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில போயிடாதீங்க. அவங்க எல்லாரும் பயங்கரமா இருப்பாங்க. உங்க தன்னம்பிக்கையால உங்க உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்பதான் ட்ரைனிங் ஸ்டார்ட். படுத்துறதுக்காக நீங்க இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால காத்திருக்க முடியும். ஓ லம்மால இவனா இருக்கானா? இல்ல இருக்குங்க. உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஹேய் தம்பி, என்னுடைய உல்ஃபான் ஃபிஸ்ட் நீ பார்க்க. அவரே உங்க தம்பியா? உல்ஃபான் ஃபிஸ்ட். வாட்டாயா கம்பெனி வீடியோ சாஸ்டானே மலை. பாய்ஸ் ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. இப்போ பேலன்ஸ் பேலன்ஸ். கைத்து மேல நடக்கிறீங்களா? கவனம் செலுத்துங்க. ஓ பயப்படாம வாங்க. ஏறி வந்தாங்க அந்த மலைக்குள்ள போயிருக்கிறாங்க. ஐட்டு ஏன்னா இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன்னு தெரியல. நீ பிரேக்ஃபாஸ்ட் பத்தி யோசிச்சுக்கிட்டு எவன்டா இங்கெல்லாம் வீடு கட்டுறது? அவனை விட எனக்கு தான் தாகம் அதிகமா இருக்கு. இருக்கு. சீக்கிரம் வாங்க பாய்ஸ், வந்துகிட்டே இருங்க. இல்லன்னா தாத்தா அப்படி நங்கு நங்கு நடக்கிறாரு. நடக்கியா யோசி. தைரியமா இருங்க பாய்ஸ். குழப்பறாதீங்க. அவர் வயசு நடுங்குது. கடந்து போகணும். உலகத்தோட தலை சிறந்த வீரர்கள் அங்க வருவாங்க. இதுல விழுந்து கீழே போயிடக்கூடாது. எப்படியாவது கடந்துக்கணும். வேகமா போடணுமா? ஓ துரத்தின்னு வந்து அவர் வேகமா வர்றாரு நினைச்சுன்னு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இதே மாதிரி பாருங்க போனோம். அதுதான் உங்களோட காலை பயிற்சி. நீங்க தான்டா தேடி வந்தீங்க. இப்போ நம்மளோட மதிய பயிற்சி ஆரம்பிக்கலாமா? மதிய பயிற்சி இனிமேல் தானே. சண்டைக்காரன் உங்க மூச்சு சண்டைக்காரன். நீங்க சாப்பிடுறது சண்டைக்காரன். தூங்குறது சண்டைக்காக. சாப்பிடணும், சண்டை போடணும், தூங்கணும், சண்டை போடணும். ஆட்டாங்க 212, 13, 14, 215. எல்லாம் ஹெவி ட்ரைனிங்ல தான் இருக்கிறாங்க. எப்படியோ நான் வந்துட்டேன்ப்பா. இப்போ என்ன சொன்னீங்க? நல்லபடியா முடிச்சிட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு பயிற்சிய சொன்னேன். போதும் நிறுத்துங்க. இப்போ நீங்க ஓடுனது வெறும் மார்னிங் எக்ஸசைஸ் மட்டும்தான். இப்போ நடுக்கால எக்ஸசைஸ்க்கான நேரம் வந்துடுச்சு. நடுக்காலை மதியம் கூட இல்ல. விவசாயத்துல உங்க கைய வச்சு நீங்க வேலை செய்ய போறீங்க. விவசாயம் பண்ணணுமா? அது ரொம்ப கஷ்டமா இதுல tough-ஆன கை வைக்கணும். தாராளமா மாஸ்டர் ரோஷி, எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல. தேங்க்ஸ். அவங்க நல்லா உதவி செய்வாங்க. இங்க வாங்க பாய்ஸ், கைய அழுக்காக்கிக்க தயாரா இருங்க. முதல்ல பால் சப்ளை பண்ணோம். இப்ப விவசாயம் பண்ணி கையை அழுக்காக்கிட்டு போறோம். ஆரியன் டெம்பிள் எதிராக நாங்க பண்ணதே இல்ல. அதனால பவர் இல்ல.
நீங்க எப்படி பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? டூல்ஸை யூஸ் பண்ண கூடாது. அப்புறம் உங்க கைபலம் எந்த அளவுக்கு இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். அதனால நீங்க கையில செய்யலன்னா இது வேலைக்கு ஆகாது. கையில தோண்டணுமா? வச்சு செய்யணுமா? ஆமா, அதேதான். இது என்ன ரிவர்ஸ்ல தோணுது? என்ன சாக்கடை பண்ணுவாங்களாம் பசங்க அந்த மாதிரி. கை பாழா போயிடுச்சு. நாங்க முடிச்சிட்டோம். ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க பாய்ஸ். ஆனா இன்னும் கொஞ்சம் வேகமா செய்யணும். ஏன்னா தினமும் நிலப்பகுதி அதிகமாகிட்டே இருக்கு. சரி, யாரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க? பசிக்குது. உங்களே சாப்பிட்றாங்க ஒரு விட்டா கோழியை கூட கொடுங்க, நான் அதை பச்சையாவே சாப்பிடுறேன். இருந்தா. ஐயோ இவ சமைக்கிறாளா? திரும்பமா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சீக்கிரம் வாங்க, சூடா இருக்கும்போதே சாப்பிடலாம். எப்பராட்ட பாவி வேண்டாம், அவருக்கு முதல்ல கட்டு. துப்பிடுவா. என்னது? யாரு? என்ன? அச்சச்சோ. முடி ஓகே, ஒரு விருந்த வச்சிட வேண்டியதுதான். ஆடா பாவிங்களா. சும்மா சும்மா சொல்லுங்க. போச்சு சோறு போச்சு. ஆனா ஒரு வீட்டுல கூட அவரால் இருக்க முடியல. ஹோட்டல்ல வந்து திரும்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் ரைஸ் கொடுங்க. எனக்கும் கொடுங்க. ஆச்சா. அட்டப்பாய் இன்னும் தும்மலுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்பா நம்மளுக்கு வருமா? லஞ்ச் டைம் வரைக்கும் நான் தினமும் உங்களுக்கு எல்லாத்தையும் பாடம் நடத்துவேன். வலிமையான உணவை பயன்படுத்துறது எப்படின்னு தெரியலன்னா அது இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதோட மூல சக்தியையும் நாம் அதிகப்படுத்திக்கணும். ஆனா என்கிட்ட அப்படி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உட்காந்துறாங்க. அப்படின்னா இதுதான் உன்னோட வீக்னஸா? முதல் பாடம் லிட்ரேச்சர். கோகு 14வது பேஜில் இருக்கிறத படிக்கிறியா? படிப்பானா? ஓ சூசி, எனக்கு கூசுது. ஒருவேளை அவங்க நம்மள கட்டுப்பிடிச்சிட்டாங்கன்னா பில் சொல்றாரு. ஆனா சூசி நிறுத்தவே இல்ல. அவங்க கையால அவர் காலை பிடிக்கிறாங்க. கையால காலை பிடிக்கிறாங்களா? x equal to இருங்க x ஓட ஸ்பெல்லிங் என்ன? எக்ஸ்க்கு ஸ்பெல்லிங்கா? சரி, மீதி அப்புறம் பாத்துக்கலாம். போய் சாப்பிடுவோம். டேய் பெப்பர் மேல கை வச்சு அவ்வளவுதான். அவளே மூக்கு மூடுதையா? ஓடுறது ரெடியா? சூப்பர் மறந்தே போயிட்டேன். அதெல்லாம் லஞ்ச் போட முடியாது. இவ்வளவு பயமுத்தி வச்சு. ஓகே, இந்த 1 மணி நேரத்தை நாம தூக்கத்துக்கு பயன்படுத்திக்குவோம். கடினமா உழைக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய சாப்பிட்டு நல்லா தூங்கணும். டாக்டர் ஹெல்மெட் எல்லாத்தையும் இதெல்லாம் வாழ்க்கை. என்னால காத்திருக்க முடியல. குவாலிஃபைங் ரவுண்ட்ல ஜெயிக்கிறதுக்காகவே பயிற்சி எடுக்கிறதுக்கு சில பேர் தன்னோட வாழ்நாளையே கழிச்சிருக்காங்க. சரி, அப்படி எவ்வளவு ட்ரைனிங் எடுக்கணும்? தூங்கிட்டு இருக்கோமே. இந்த நேரத்துல ஒரு வீரர் பயங்கரமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா எல்லாருமே தூங்கினாங்க. இதுதான் உங்களோட மதிய வேலை பயிற்சி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கால பேலன்ஸ் சரியா இருக்கும், மசிலும் நல்லா வளரும். அதோட இந்த வேலை செய்யறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் பணமும் கொடுப்பாங்க. இந்த பசங்க கண்டிப்பா வேலை செய்வாங்களா? இவங்களால கோடாலிய தூக்க முடியுமான்னு தெரியலையே. பொறுத்து இருந்து பாரு. அவங்க வேலை செய்யறத பார்த்த உடனே நீ அவங்க சம்பளத்தை 5 மடங்கு அதிகமா கொடுக்கணும்னு நினைப்ப பாரு. 5 மடங்கா? என்ன பார்த்த முட்டாள் மாதிரியா தெரியுது? இருப்பா, அவங்க வேலையை காட்டட்டும். அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க. தோண்ட ஆரம்பிங்க பாய்ஸ். இப்பவும் இந்த கைகளை தான் யூஸ் பண்ணணுமா? இந்த தடவை கையை யூஸ் பண்ண வேண்டாம். அதே சமயம் பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓ மீடியம் டூல் யூஸ் பண்ணிக்கலாம்.
மாஸ்டருங்களா இவங்கன்னு கேட்கு. சின்ன பசங்க இப்படி வேலை செய்யறாங்க. இவங்க யாருங்க? வேகத்தை அதிகப்படுத்துங்க பாய்ஸ், இல்லைன்னா டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியாது. ஆட்டாப்பாவீங்களா? கண்டிப்பா கோவிலுக்கு முடியும். இவன் ஃபிளாஷ்பேக் வருது நீ இப்பதான். ஜெயிச்சுட்டு சரியான பொடி பயலா இருக்கியே. மாஸ்டர் உனக்கு தேவையில்லாத பயிற்சி கொடுத்து நேரத்தை வீணடிச்சிருக்காரு. எழுந்து வாக்குறேன். சண்டை போட உனக்கு விருப்பம் இல்லையா? பாத்தீங்களாப்பா, தப்பிக்க முயற்சி பண்றாராம். கவலைப்பட தேவையில்லை, இவனால தப்பிக்க முடியாது. பயங்கரமா புல்லிங் பண்ணிக்கிறான். இதுக்காக தான் கத்துக்க வந்திருக்கானா? இதுக்காக தான் மாஸ்டர் இவனை கூட வச்சிருக்காரு. இவன் ஒரு நல்ல பஞ்சிங் பேக்கா இருப்பான். பாவங்க. நான் கூட தப்பானவனா இருப்பானு நினைச்சேன். அது விடுவிச்சு. சைட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை பார்த்திருக்கீங்க, அதனால இப்ப ஏரிக்குள்ள குதிங்க. என்ன அதுவும் பயிற்சியா? ஆமா, சூரியன் இன்னும் மறையல. மாஸ்டர், சண்டை போடுற மோச பத்தி எங்களுக்கு எப்ப சொல்லி கொடுப்பீங்க? ஏரியா கேக்குறது. தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல பேசிக்ஸ கத்துக்கணும். அப்பதான் உங்களால அதை கத்துக்க முடியும். சொல்றத செய்யற குதிரா. இந்த பாறைய நகர்த்துற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தின ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். என்னது பாறையை நகர்த்தணுமா? சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க மாஸ்டர், ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓ நிஜமாவா? அவரை ஒரு மாதிரி தள்ளிடுவாரு. இந்த பவர்ல தள்ளுறாதியா? முடியாதுன்னு சொன்னால ரெண்டு பேரும் கேள்வி கேட்கறத விட்டுட்டு நான் சொல்றத செய்யுங்க. அவன் எங்க? உங்களாலையும் இதை செய்ய முடியும். எஸ் மாஸ்டர். ஏய், நான் லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நீ ஏன் அதை கவனிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கோகு? டீமன் ஸ்லேயர்ல நம்ம ஸ்டோன் ஐஸ்வர்யா கொடுப்பாரு அந்த ட்ரைனிங். பாத்தீங்களா? இப்ப நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. இவன் பண்ண விஷயத்தை பார்த்து நான் அப்படியே வாயடைச்சு போயிட்டு. அவசரப்பட்டுட்டேன். எல்லாம் என்னோட தப்புதான். நான் தப்பான பாறையை நகர்த்தி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாறையை ஒரு பாட்டியால கூட நகர்த்திட முடியும் தெரியுமா? ஐயா இது மலையா? நான் சொன்னேன், இதை மட்டும் நகர்த்திட்டீங்கன்னா நீங்க மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு தயாராயிடுவீங்க. நீங்க தள்ளி காட்டுங்க. இது என்ன? இது இவ்வளவு பெருசா இருக்கு. மாஸ்டர் ரோஷி, இது நகர மாட்டேங்குது. எனக்கு தான் தெரியுமே, இதுக்கெல்லாம் தீவிர பயிற்சி தேவைப்படும். உங்களால இதை நகர்த்த முடியுமா? கண்டிப்பா. அப்படியா? நகர்த்துங்களா மாஸ்டர், நாங்க பாக்குறோம். அவசரப்பட்டு வாய் விட்டு நாம போய் நம்ம பயிற்சியை கண்டினியூ பண்ணுவோம். எப்படி சமாளிக்கிறது? வீணாகிட்டு இருக்குல்ல. Ready, set, swim! Oh, you better watch out, boys. There's some big fish in there. பெரிய மீனுக்குதா? What kind of big fish? இதுவும் ட்ரைனிங்கா? Mostly. ஐயோ கிங்கினி மகினி வேற இருக்கிறானுங்க. Did you feel that? Feel what? ஆமா சூறாவளி. சொல்லாம கொள்ளாம யாரு கூப்பிட்டது பத்தியா? அங்கேயும் ஒரு ஆபத்து, இங்கேயும் ஒரு ஆபத்தா? இதுவும் ட்ரைனிங்கா சார்? Hey, you haven't finished swimming. ஏ திரும்ப அடப்பாவி.
வச்சு செய்கிறார். Good job, boys. Are you ready for the next lesson? இது என்ன? அப்படியா? இந்த எக்ஸசைஸ் உங்க ரெஃப்ளெக்ஸஸையும் தப்பிக்கிற வேகத்தையும் சோதனை பண்ணும். எதுக்காக எங்களை கட்டி போட்டிருக்கீங்க மாஸ்டர் ரோஷி? சில நேரம் சண்டை போடும்போது நம்மள சுத்தி வளைச்சிருவாங்க. நாம தப்பிக்கிறதுக்கு வழியே இருக்காது. அதனாலதான். குட் லக் பசங்களா. போறதே சரி இல்லையே. இருங்க, நாங்க எதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்? குழந்தை ஏய், திருப்பியா கொடுக்கட்டும். அட பாவி. எப்படியா தப்பிப்பாங்க கட்டி போட்டா? கவனத்தோட இருந்தீங்கன்னா அது உங்களை கொட்டாது. மொட்டை. சுத்தி சுத்தி ஒரு நாள் கையில் சுத்திக்கும். போட மட்டும் செய்யாதீங்க. தப்பிச்சிருங்க, தப்பிச்சிருங்க. எப்படியா தப்பிக்கிறது? கவனம் செலுத்துங்க பாய்ஸ். ஓ இவர்கிட்ட வந்து உங்ககிட்ட தப்பிக்கிற திறமை அவ்வளவா இல்ல. அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் சொல்லவா? இன்னைக்கு முதல் நாள் பயிற்சியை நீங்க முடிச்சு அவரே வாங்கிறாரு. மாஸ்டர், எங்களோட பயிற்சி தினமும் இந்த அளவுக்கு கடினமா இருக்கணும் மட்டும் சொல்லி போடாதீங்க. கண்டிப்பா இருக்காது கிரலின். ஏன்னா இதை விட இன்னும் கஷ்டமா இருக்கு. அடுத்த சில மாசங்களுக்கு இதே பையர்ச்சியை தான் ஐயோ, தினமும் நீங்க weight. செஞ்சாகணும். ஆனா நீங்க இந்த அன்னைக்கு தூக்கி போட்டு பாறையா வந்துச்சு. செல்ஸ போட்டுக்கலாம். எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. இப்போ தான் ட்ரைனிங் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. தாத்தா வச்சு செய்கிறாரு. ஃபஸ்ட்டு ட்ரைனிங்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ரன்னிங் அப்படின்னு போச்சு. போக 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 டஃப்பாகின்னு போகுது. ஏன்னா ஆப்போசிட்டில் அவங்க பார்த்தா அங்கே வரவங்கலாம் பயங்கரமாகறாங்க. ஒருத்தன் ஒரு கையில் மரத்தை ஒரு வெட்டில் வெட்டுறான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அவனும் புஷ்அப்லாம் பார்த்தீங்கன்னா 200 300ன்னு போயின்னு இருந்துச்சு. லம்மால் வேறு இருந்தாங்க, அவனும் கலந்துக்கிறான். ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்றப்போ அதுவும் அவங்க லைஃப் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இவங்க இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணிக்கிறாங்க. இதுதான் முதல் நாள். அது 8 மாதம் தான் டைம் இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கணும், எவ்வளோ கடுமையாக அவன் இருக்க இப்போ தான் ஒரு பேசிக்கே சொல்லி கொடுத்துக்கிறாரு. அதுவும் இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா இதுக்கே இவனுங்க வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டானுங்க. நாளையிலேருந்து அந்த ஓடு வேற மாட்டிக்கிட்டு இப்போ செஞ்சது ரெகுலராக செய்யணுன்றாரு. அப்போ இன்னும் டஃப் ஆகுதுல்ல. இன்னும் இருக்க இப்படி எவ்வளோ டஃப் பண்ணுவாருன்னு தெரியல. இன்னும் பயங்கரமாக இருக்குதுங்க. தேடி வந்தது ஒத்தான ஒரு ஆள்கிட்ட தான் வந்துக்கிறாரு. அதுமாதிரி இவரு தாத்தா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுல்ல, அசால்ட்டாக பண்ணுகிறாரு. அதாவது கோக்கோட தாத்தாவுக்கும் இந்த ட்ரைனிங் தான் கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ பேரண்ட் வரைக்கும் வருது அப்படின்னா ஸோ வேறு லெவல் தான் இருக்கும். ஸோ அவர் ட்ரைனிங் எடுத்து அவருக்கு ஒருத்த ட்ரைனிங்கே இந்த அளவுக்கு வந்துக்கிறான். அப்போ டேரெக்டாக வந்திருக்கானே வேறு லெவல் தானே போவாங்க. ஸோ டோர்னமெண்ட்டில் எடுத்துன்னு வந்து கொடுக்குற அளவுக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்காருன்றது இப்போ தான் புரிஞ்சுது. இதுலேயும் ஒரு டோர்னமெண்ட் பார்க்க போகிறோம். அதனால ஜாலியாக தான் இருக்குது. ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறது. ஆனால் வந்து அந்த பொண்ணை வந்து கோகு அடிப்பா சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. என்னடி ஓவரா பண்ணுறட்டு ஒரே குத்து தான். அவன் பெருசாக அந்த மாதிரி பொண்ணு மேலே கையெல்லாம் வைக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தா மூஞ்சிலே ஒரு குத்து. அது எதிர்பார்க்கவே இல்லை நான். ஆமாம், நான் பாட்டு சமதத்துக்கு அந்த ஒன்று என்ன பண்ண நீ பாட்டு கேள்றா காலங்காத்தால சுட்டுனுக்கிற அப்படின்னு சொல்லும்போது டென்ஷன் ஆகிட்டான் பையன். முரட்டு சிங்கல்ல வச்சா ஒரு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஏன்னா சும்மாவே கோவப்பட்டுன்னு சும்மா சிடுசிடுன்னு ஒரு மாதிரி இருக்காளா. ஸோ அவன் அடிச்சதுமே வந்து நல்லா இருந்தது. அதான் ஒரு பொண்ணு அடித்தா இன்னொரு பொண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கோ. மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.